எனக்கு பொங்க சீர் செய்யணும்லம்மா. துணிலாம் எடுக்கணும். என்னம்மா கண்டுக்கவே மாட்ற? அன்னிக்கிட்ட சொல்லுமா, இன்னைக்கு கூட்டிட்டு போக சொல்லு. நானே பார்த்து வாங்கிக்கிறேன். அவங்க போய் வாங்கிட்டு வந்தாங்கன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்துருவாங்க. என்னை கூட்டு போய் வாங்கிட்டு வர சொல்லுமா. சரிம்மா சரி, உனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறேன் சொல்லு. உங்க அன்னிக்காரி வேலைக்கு போய்க்கிறா. சாயந்தரம் வரட்டும். அதுக்குள்ள நான் உங்க அண்ணன் கிட்ட பேசிடுறேன். சாயந்தரமா ஒன்னா போயிட்டு வந்துடலாம் என்ன? ஆமாம்மா, நீயும் கூட வா. இல்லைன்னா அன்னிக்காரி இதை எடுத்துக்கோ அது எடுத்துக்கோ நீ எதையாவது பழந்துணியை என் தலையில கட்டி வைக்க பாப்பா. நீ வந்தனா அது என் பிள்ளைக்கு நல்லா இருக்கும், இது என் பிள்ளைக்கு நல்லா இருக்கும், பார்த்து பார்த்து எடுப்போம்மா. கட்டுவா கட்டுவா. என் பிள்ளை சம்பாத்தியத்துல தான் நான் எல்லாமே பண்றேன். அவ சம்பாதிக்கிறதுலாம் வாத்தா வீட்டுக்கு தான் கொடுக்குறா. நீ கம்முன்னு இரு, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, நீ இருக்க தைரியத்துல தாம்மா நான் இருக்கேன். நீ இல்லைன்னா அவ்வளோதாம்மா. இந்த வீட்டு பக்கம் கூட நான் வரமாட்டேம்மா. அன்னிக்காரி வராவ. நீயே சொன்ன மாதிரி சொல்லுமா, நான் சொன்னேன்னு சொல்லாத. என்ன அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து ஒன்னா கதை அடிக்கிறாப்புல இருக்கு, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை மருமவளா, பொங்க சீர் செய்யணும்ல, அதை பற்றி தான் பேசின்னு இருக்கோம். பொங்கலும் வராப்புல இருக்கு. அதனால இன்னைக்கு நல்லா இருக்கிறதால இன்னைக்கே போயிட்டு வச்சு எடுத்துட்டு வந்துடுவோம். என் பிள்ளைகிட்டையும் பேசிட்டான். அவன் சரின்னு சொல்லிட்டான். வா போவோம். இப்பதான் நான் ஆபீஸ்ல இருந்து வரேன், ரொம்ப டயர்டா இருக்கு. அப்புறமா ஒரு நாள் போலாமே. அண்ணி புது கலெக்ஷன்லாம் போயிடும். அண்ணி கிட்ட போனா இப்போவே போனாதான் அண்ணி புது கலெக்ஷன்லாம் இருக்கும். நீங்கள் வந்தால் எனக்கு நல்லா செலக்ட் பண்ணி தருவீங்கல்ல. நான் அம்மா கூடயோ அண்ணன் கூடயோ போனால் நல்லாவே செலக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்களும் நாங்களும் தான் புது ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணுவோம் அண்ணி. நீங்கள் வாங்க அண்ணி போகலாம். நானே அம்மா நேரம் அங்கேயே நின்று கிடப்ப சொல்லு. நீ வந்தனா நல்லாதான் பார்த்து எடுப்பல்ல. அது மட்டும் இல்லாமல் அவங்க மாமியார் வேற அது நோட்டை இது நோட்டன்னு ஏதாவது சொல்லும். நீயும் வா மருமவள. எப்படியாவது சொல்லி கழட்டி விட்டுலான்னு பார்த்தா ஆத்தாலும் அவளும் என்னென்ன சொல்றாளுங்க பாரு இவளுங்களை இன்னைக்கு. எனக்கு தலை வலிக்கிறாப்புல இருக்கு, நான் போய் கொஞ்ச நேரம் தூங்கி ஏஞ்சாது வராத. அண்ணி எதுக்கோ பிளான் போடுறாங்கம்மா. என்னை பற்றி தெரியாமல் அண்ணி ஒரு பிளான் போடுறாங்க. இப்போ பாரு என் பிளானை. அண்ணி சரிங்க அண்ணி, நீங்கள் போய் தூங்குங்க. நானும் அம்மாவுமே போயிட்டு வரோம். நாங்கள் எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கிறோம். அண்ணன்கிட்ட காசு கட்டுற சொல்லிடுறோம் அண்ணி. நீங்கள் போங்க அண்ணி, நீங்கள் போய் படுங்க. நீங்களே அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு வந்திருக்கீங்க, நாங்களே பார்த்துக்குறோம். நம்மளா போய் ஒரு 1000-2000 முடிச்சிடலான்னு பார்த்தா இவளுங்க போற ஆளுங்களாம்ல. அந்த ஆள் ஒரு ஏமாளி. இவனுங்க என்ன காசு கேட்குறானோ அப்படியே கொடுத்துருவான். நம்மளே பேசாம போயிடுவோம். என்னம்மா இப்படி என்ன விட்டு போறேன்னு சொல்றீங்க? சரி இருங்க நானும் வரேன். நாத்தே உனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறேன்னு சொல்லி கிளம்புங்க. ஆட்டோக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னம்மா எப்படி என் பிளானு? ஆமாண்டி, எனக்கு இருக்க அறிவு உனக்கு கொஞ்சமாவது இருக்கும்ல. இன்னும் காசெல்லாம் அவளே ஒண்டியா அனுபவிக்கலான்னு பார்க்குறாமா. இன்னைக்கு இருக்கு அவளுக்கு அவ சுயரூபம் இன்னைக்கு தெரியும் பாரேன். என்ன நல்லவ மாரி நடிச்சிட்டு திரியறா. வா வா, அவ இன்னைக்கு என்ன பண்றான்னு நம்ம பார்ப்போம். நமக்கு பிடிச்சதெல்லாம் இன்னைக்கு வாங்கிட வேண்டியதுதான். என்ன அருமை என்ன அருமை. ட்ரெஸ் எல்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தியா? இந்த ட்ரெஸ் எடுத்துக்கிறியா? இந்த புடவை கட்டினா நீ சும்மா குஷ்பு மாரி இருப்பனாத்தே. அண்ணி அதெல்லாம் எனக்கு வேணாம் அண்ணி, எனக்கு பிடிக்கல. இந்த கலரை பாரு, சூப்பரா இருக்கு. 2 ஷேட்ல இருக்கு நாத்து புடவை. நீ கட்டினா சும்மா சூப்பரா இருப்ப நாத்து. நாத்து இதையாவது பாரு நாத்து. சொக்க தங்கம் ஜுவல்லரி. சொக்க வைக்கும் ஜுவல்லரி மாரி இருப்ப நாத்து. நீ இந்த கடையே எனக்கு பிடிக்கல. நீ வேற ஏதாவது பெரிய கடைக்கு போலாம். நீ அம்மா நீயாவது சொல்லமா. அண்ணிய பாருமா. மருமோட ஏன் இந்த மாதிரி கடைக்கெல்லாம் கூட்டினு வர? நீ எப்பயுமே பெரிய பெரிய கடையில தானே துணி எடுப்ப. வா நம்ம அங்கேயே போவோம். இந்த மாமியாக்காரிய ஏதோ ஒரு கடையில் எடுத்து கூட்டு போயிடலான்னு பார்த்தா அங்கே போகலாம் இங்கே போகலான்னு சொல்லுது. இதுக்கு தான் இதை கூப்பிட்டே போகக்கூடாது எப்பயுமே. அதே பழக்கத்துல அங்கே போகலான்னு சொல்லுது பார்த்தியா இது. அத்தை அதுக்காக நான் சொல்லலை அத்தை. இங்கேனா நம்ம எவ்வளோ கேட்டாலும் எடுத்து போடுவாங்க. பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு போகலாம். ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுல 4 ட்ரெஸ் எடுத்துக்கலாம். அதுக்காக சொன்னேன் அத்தை. வாங்க அங்கேயே போவோம். உங்களுக்கு அங்கே தான் பிடிச்சிருக்குன்னா அங்கேயே வாங்கி தரேன். இந்த மாதிரி புடவை தான் நீ நான் கேட்டேன். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இந்த புடவைலாம் வீட்ல கட்டினா சும்மா தூளா இருக்கும் அண்ணி. வீட்டில் கட்ட போறாளா? இவளுக்கு ஒன்று வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா வீட்டுக்கு ஒன்று, காட்டுக்கு ஒன்று, அதுக்கு ஒன்று, இதுக்கு ஒன்றுன்னு கேட்குறாளே. 24 மணி நேரம் இந்த சுடிதாரை தான் மாட்டின்னு இருக்கா. எதுக்கு இவ புடவை கேட்குறா சொல்லு? நம்ம காசை கரியாக்கவே ஆத்தாளுமாவும் கிளம்பி வந்திருப்பாளுங்க போல. இன்னைக்கு விடக்கூடாது இவளுங்களை.
இங்க உனக்கு பிடிச்சிருக்காமா? எனக்கு தெரியும் இந்த கடை உனக்கு பிடிக்கும். வா உள்ள போய் பாப்போம். புடவைலாம் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? ஆளுக்கு 4 புடவை எடுத்துக்கலாமா? வீட்டுல கட்டிக்கிறதுக்கு ஆகும். எடுத்துக்கலாம் மக்களே, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அது வாங்கிக்கோ. சொல்லுங்க மேடம், என்ன புடவை உங்களுக்கு வேணும்? எந்த மாதிரி பாக்குறீங்க மேடம்? பி நல்ல புடவையா, சூப்பரான புடவையா, 500 ரூபாயில ஒன்று எடுத்து போடுப்பா. மோளை ஏன் மருமோளை 500 ரூபாய் புடவை? 500 ரூபாய் புடவை எத்தனை நாள் காணும் சொல்லு தம்பி. ஒரு 2000 3000 வீட்டுல கட்டிக்கிற மாதிரி எடுத்து போடுப்பா. சரிம்மா, இங்க இருக்கிறது எல்லாமே அந்த ரேஞ்சில் தாம்மா இருக்கு. எது வேணுமோ சொல்லுங்கம்மா, நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்மள ஒரு வழி ஆக்காம விட மாட்டாளுவோ போலயே. ஐயோ கடவுளே. அதெல்லாம் இருக்கட்டும்பா. இங்க பட்டு செக்ஷன் எங்க இருக்குன்னு சொல்லுப்பா. நாங்க போய் பட்டு செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வரோம். பட்டு செக்ஷன்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்குக்கா, மேலே போங்கக்கா. பாத்தியாமா எத்தனை கலெக்ஷன் இருக்கு, எத்தனை கனெக்ஷன்ல எல்லாமே இருக்கு பாத்தியாமா? இந்த புடவைலாம் அழகா இருக்குல்லம்மா. பை ஒன் கெட் ஒன்ல போட்டுருக்காங்கம்மா. இதுல 2 வாங்கிப்போமா? மக்களே உனக்கு பிடிச்சதா 2 வாங்கி வை. பில்லு போடக்குள்ள கொடுத்து போட்டுருவோம். என்ன சொல்ல முடியும் உங்க அண்ணியால? அவ என்ன சொல்லுறான்னு நான் பாத்துக்கிறேன். உனக்கு புண்ணா பிடிச்சிருக்கோ எல்லாம் வாங்கு மாமல. அது பட்டு புடவை வேணும்னு சொல்லிட்டு இங்க நின்றுட்டு இருக்கீங்க, இங்கே எடுத்துக்கிறீங்களா? அது ஒன்றும் இல்லை மருமோல, இங்கே இருக்க புடவைலாம் பை ஒன் கெட் ஒன் போட்டுருந்தாங்களா. உன் நாத்தனாருக்கு இந்த புடவையும் பிடிச்சிருச்சான். அதான் இதில் 2 எடுத்துக்கிறேன்னு நிற்கிறா. அப்படியே அத்தை, சரித்தா சரித்தா. இதான் மேடம் பட்டு செக்ஷன். எந்த புடவை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் மேடம். அந்த புடவை எடுத்து தரேன். கட்டி கூட விடுறேன் மேடம். நீங்கள் பார்த்து பொறுமையாக செலக்ட் பண்ணுங்கள். ஏமா ஜூஸி டீ எல்லாம் ஒன்றும் கிடையாதாம்மா? பட்டு புடவை எடுக்க வந்துக்கிறோம், அது கூட கொடுக்க மாட்டீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க மேடம், சொல்கிறேன். அட பாவி மாமியாரே, இப்போதான் நம்ம கேண்டீன் போய் எல்லாம் சாப்பிட்டு வந்தோம். டீ ஜூஸு போண்டா. இது வயிறால வண்ணா சாலையா? அக்கா அந்த கிரீன் கலர் புடவை எடுங்க, அது ரொம்ப நல்லா இருக்கு. என் மாவே எடுத்த புடவையெல்லாம் கட்டி காட்டுமா. எது நல்லா இருக்கோ அதை நாங்கள் எடுத்துக்கிறோம். சரிம்மா நீங்கள் வாங்கினா கட்டி காட்டுறேன். நாத்து புடவை கட்டின்னு வருவாங்க. நீங்க அதுக்குள்ள உங்களுக்கு 2 புடவையை பார்த்து எடுங்க அத்தை. இங்கே எதுவும் மருமகளை புடவை இருக்கிற செலவில் விடு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எனக்கு அப்புறமா வாங்கிப்போம். எல்லாம் வேணாம் அத்தை, நான் சொல்றத கேளுங்க. எடுங்கன்னா எடுங்க. எல்லாரும் பொங்கலுக்கு எடுக்க தானே போறாங்க, நம்மளும் இங்கேயே எடுத்துருவோம். சரின்றியா மருமகளா? சரி மருமகளா, ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு பார்ப்போம், அதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிறேன். எம்மா இது எப்படி இருக்குமா? எனக்கு ரொம்ப அழகா இருக்கு இல்லம்மா. அன்னிக்கிட்ட சொல்லி இதே வாங்கிட்டாமா. சூப்பரா இருக்குமாக்கா, இதையே வாங்கிக்கோ. நீ இதை மட்டும் மாப்பிள்ளை பார்த்தாருன்னா அவ்வளோதான் அசந்துருவாரு. அண்ணி எங்கம்மா? அண்ணியை காணோம். ஃபோன் எடுத்துக்கின்னு அண்ணாண்ட போயிருக்கா, பேசிட்டு வருவா. நீ இதே வாங்கிக்கோ. என்னென்ன பிடிக்குதோ எல்லாமே வாங்கிக்கோ. என்ன எதையும் விடாத. அது பிடிச்சிருக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொன்னல, எல்லாமே வாங்கிக்கோ. அப்புறம் வீட்டுக்கு வந்து அது வாங்கி தரல இது வாங்கி தரலன்னா சொல்லக்கூடாது. சரிம்மா, எது எதெல்லாம் பிடிக்குதோ எல்லாம் நான் வாங்கிக்கிறேன். நாத்தே, இந்த புடவை சூப்பரா இருக்கு. இதையே நீ வாங்கிக்கோ. உனக்கு என்னென்னலாம் பிடிக்குதோ எல்லாம் வாங்கிக்கோ. அத்தை நீங்களும் இப்பவே என்னென்ன பிடிக்குதோ எல்லாம் வாங்கிக்கோங்க அத்தை. உங்க பையன் என்னென்னலாம் வேணுமோ எல்லாமே வாங்கி தர சொல்லிட்டாரு அத்தை. நிஜமாவா நீ சொல்றீங்க? அப்ப நான் எல்லாமே வாங்கிட்டுமா? நாத்து, எது எது வேணுமோ எல்லாமே வாங்கிக்க. கூட சேர்த்து 2 சுடிதார் கூட வாங்கிக்க. ஏன் ஒரே சுடிதாரே போட்டிருக்க? மாத்தி போட்டுப்பல்ல. சொல்லுற மருமவளே, நசனா சொல்லுறியா? எது வேணா வாங்கிக்கலாமா? காசு இல்லைன்னு சொல்லினா இப்ப என்ன திடீர்னு வந்து எது வேணா வாங்கிக்கோன்னு சொல்லுற? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை அத்தை, பொங்கசீருக்கு உமாக்கு 1 பவுனில் செயின் வாங்கி போடலான்னு பார்த்தாராம் அவங்க அண்ணன். இப்போ ட்ரெஸ்ஸு அது இதுன்னு கேட்கறதால செயின்லாம் வேணாம், ட்ரெஸ்ஸு வாங்கிக்கலாம், பாப்பாவுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ எல்லாம் வாங்கி கொடுத்துருன்னு சொல்லிட்டாரு அத்தை. அதனால தான் அத்தை, நீங்கள் ட்ரெஸ்ஸே வாங்கிக்கோங்க. மருமவளே சொல்லுற, நகை வாங்கி போடுறேன்னு சொன்னானா? எனக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் வேணாமா. வாங்க போவோம், நம்ம நகை கடைக்கு போலாமா. அண்ணன் நகை வாங்கி தரேன்னு சொல்லிச்சுல்ல. ட்ரெஸ் எல்லாம் எங்க மாமியார் வீட்டுல போய் வாங்கிக்கிறோமா. நகை வாங்கி கொடுமா. நீ ட்ரெஸ் எல்லாம் வேணாம், நீ வாங்க, நீ வீட்டுக்கு போவோம். அண்ணன் அந்த சொல்லி நகையே வாங்கிப்போம். அப்படியாம்மா, நீ ஆசைப்பட்டு நிறைய ட்ரெஸ்ஸு வாங்கிட்ட, அதான் கூட்டு போகிறது எப்படின்னு பார்க்குறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மருமவளே, வா வீட்டுக்கு போவோம். இவ்வளோ தூரம் வந்துட்டு எதுவும் வாங்காமல் போனால் எப்படி அத்தை? வாங்க, ஆளுக்கு ஒரு 500 ரூபா புடவை வாங்கி தரேன் அத்தை. நீ பாதி மருமவளே. நான் இவளுக்காக மிளகா அரைக்கலான்னு பார்த்தா இவ ஏன் தலையில மிளகா அரைச்சிட்டாளே. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மக்களே எல்லாரும் பார்க்குறீங்களா தவிர யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்களா? என் மவளும் மருமவளும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. சொல்லிட்டேன் என்னம்மா, அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. ஓகேம்மா. ராணியக்கா, வேலைலாம் பலமாக நடந்துட்டு இருக்கு போல. இன்னைக்கு வேற ஏரியா கட்டு. வாங்கலாம், கமலாக்கா தோட்டம் வரைக்கும் போய் பார்த்துட்டு வருவோம். ஒரே காற்று வெக்கையாக இருக்குக்கா, காத்தோட்டமே இல்லை. அங்கே போனாவது நல்லா இருக்கும். நீங்களும் வரீங்களா?
இல்லைம்மா, இன்னொரு நாள் வரேன் நான். இன்னைக்கு நீங்கள் போயிட்டு வாங்க என்ன. இன்னைக்கு தான் டிவி ஓடலை, ஃபோன் ஓடலை, எதுவுமே இல்லை. நிம்மதியாக இருக்கு எனக்கு. எல்லா வேலையும் செஞ்சிருவேன், அவளுங்களையும் எல்லா வேலையும் வாங்கிடுவேன். வீட்டெல்லாம் தூத்து போட்டு தேவையில்லாத பொருள்லாம் தூக்கி கடாசணும். வீடே அடைச்சின்னு கிடக்குது. நீங்கள் போயிட்டு வாங்க என்ன. சரிக்கா, நீங்கள் வேலையெல்லாம் பாருங்க, நாங்கள் போயிட்டு வரோம்க்கா. உமா, நீயும் வந்துட்டியா? வா போவோம். இன்னைக்கு எவன் இதெல்லாம் திருடுறான்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ராவும் பகலும் இந்த கொல்லியை காக்கிறதே நம்மளுக்கு பொழப்பா போச்சு. ச்சே, யாரும் இல்லைன்னா இவளுங்க எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடுறாளுங்க. போகிறவளுங்க ஒரு 4 காய் திருடுனா பரவாயில்ல, எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போவாளுங்க. எதை தான் எடுத்துகிட்டு போவாளுங்கன்னே தெரியல. நம்ம 4 வேலை பார்க்கறதில்ல, ஆடு மாடை பார்க்கறதில்ல, இதை மட்டுமா பார்க்கறது நம்ம வேலை? வரட்டும், இன்னைக்கு எவ்வளோ இருந்தாலும் விடுறதா இல்லை நான். என்ன கமலாக்கா, காடை யாரை தூக்கிட்டு போயிடுவாங்க, நீங்க காவை காத்து நிக்கிறியாப்புல இருக்கு. என்ன விஷயம்க்கா, தனியாவே பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஆடு மாடுலாம் இங்கே தானே மேய்ஞ்சுன்னு இருக்கும், அதால தான் சும்மா பார்த்துன்னு இருக்கேன். அது மட்டும் இல்லை, எவ்வளோ எதையா பிச்சுன்னு போயிடுறாளுங்க. நம்ம வைக்கிறதே 5-10 தான், அதுலேயும் கை வச்சா எப்படிமா? அக்கா, நீங்கள் போய் உங்கள் வேலையெல்லாம் பாருங்கக்கா. காலைல சாப்பிட்டீங்களா? நாங்கள் வேணால் கொஞ்சம் நேரம் பார்க்குறோம். இன்னைக்கு பொழுதே போகாது பார்த்தீங்களா? இன்னைக்கு வேற கரண்ட் கட்டு இல்லை, அதனால நாங்கள் இன்னைக்கு பொழுது உங்கள் கொல்லியில் தான்க்கா ஓட்ட போகிறோம். நாங்கள் பார்த்துக்குறோம்க்கா, நீங்கள் இதுக்கும் பயப்படாதீங்க. நல்லபடியாக போயிட்டு வாங்க, சாப்பிடுங்க, ஆட்ட மாட்ட பாருங்க. இன்னைக்கு ஃபுல்லாக உங்களுக்கு ரெஸ்ட்டு தான். போங்க. அம்மா, நீ இவ்வளோ தூரம் சொல்கிற, சொந்தக்கார பிள்ளையா வேற போயிட்ட. நீ வேணா ஆசைக்கு கொஞ்ச நேரம் பார்த்துன்னு. நான் வந்துடுறேன் என்ன. உனக்கு எதாவது வேணுன்னா கூட 4 காய் பிச்சுக்குமா. மாமியார் கேள்வி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நல்லா வாங்கி கட்டிக்க போகுது என்கிட்ட. இவ்வளோ நாள் வீட்டை தூரு பரணையை தூருன்னுச்சு, இப்போ ரோட்டை தூரு, அதை தூரு, இதை தூருன்னு உயிரை எடுக்குது. அது தூத்து போட்டால் அதுக்கு தெரியும் எம்மா ஹைட்டாகிறேன் நான். இந்த தொடப்பம் எம்மா சின்னதாகுது, முதுகு எலும்புலாம் எனக்கு நொறுங்கி போகிறாப்புல வலிக்குது எனக்கு. சே, அக்கா, சின்ன பொண்ணு ஏதோ வேலை செய்யறாப்புல இருக்குக்கா. நம்ம கூட்டா வருவாங்களா? நாம வருவாயுவ, நீ ஏன் அதை பத்தி கவலைப்படுற, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன 2 பேரும் இந்த பக்கம் வீட்டில் எதுவும் வேலை இல்லையா? புறவழி பூசிட்டு சுற்றிட்டு இருக்கீங்களா? ஆமா, பொரளி பேசிட்டு சுத்துறோம். அவலாம் கரண்ட் இல்லை பார்த்தியா, அதனால நாங்கள் தோட்டத்துக்கு போனோம், கமலாக்கா தோட்டத்துக்கு. கமலாக்கா இன்னைக்கு ஃபுல்லாக நீங்களே தோட்டத்தை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வீட்டை பக்கம் போயிட்டாங்க. நீ வாட்சின்னு பொண்ணு, ஜாலியாக இருக்கும். அவங்க தோட்டத்தில் எல்லாமே இருக்குது, எல்லாத்தையும் சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். வா. இல்லை இல்லை, நான் வரல. எங்கள் மாமியாக்காரி அதை செய் இதை செய்யின்னு எனக்கு ஒரே வேலை வாங்கின்னு இருக்கா காலிலேருந்து. இப்போ நான் வந்தேன்னு வச்சுக்கேன், 2 பேரும் மாட்டி இழுக்க வேண்டியது தான். நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க. ஒரு சின்ன பொண்ணு, கமலாக்கா தோட்டத்தில் இல்லாததே இல்லை, எல்லாமே இருக்குது. போய் பிச்சுன்னு வந்தோன்னு வச்சுக்கேன், ஒரு மாதத்துக்கு காய்கறி மளிகை ஜாமான்லாம் ஒன்றும் வாங்க வேண்டியதில்லை. அதனால தான் சொன்னேன், பார்த்துக்க. கமலாக்கா வேற இன்னைக்கு தான் சரி நீங்கள் பார்த்து இருங்க, நாங்கள் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய்க்கிறாங்க. இந்தமாரி ஒரு சான்ஸ் நமக்கு இன்னும் நாள் கிடைக்கவே கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வாயாலே சொல்லிக்கிறாங்க, என்ன வேணுமோ பார்த்து பிரிச்சுக்குமா, ஏன் போகிற வரவங்களாம் பிரிச்சுன்னு போகிறாங்க, நீ பிரிச்சுக்கேன்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க வயலில் வேற நண்டு மீனுமா இருக்குது. நீ வந்தாவா வராட்டிப்போ ஒரு வார்த்தை நாளைக்கு சொல்லவில்லையேன்னு கேப்பியேன்னு சொல்லிட்டு தான் சொல்ல வந்தேன். என்ன சொல்கிற 4 மணி நெசந்தானா? அவங்க தான் சொன்னாங்களா? சரி இரு, என் மாமியாக்காரிக்கிட்ட சொல்லி போட்டு வரேன். என்ன பச்சை பச்சேன்னு இருக்கு இந்த கீரை. தினமும் தான் நம்ம பிக்கிறோம், அப்பயும் இந்த கீரை குறைஞ்சாப்புல இல்லை, பெருத்தாப்புல தான் இருக்கு. இன்னைக்கும் நம்ம நிறைய பிச்சுன்னு போயிட வேண்டியதான். 4 கட்டி அந்த கடையில் குத்து காசு பாத்திர வேண்டியதான். வரத்து கட்டி பட்டுன்னு பிச்சுன்னு போவோம். பேசாமல் நம்மளும் ஆடு மாடுலாம் வாங்கி வச்சுக்கலாம் போல. இந்தமாரி எல்லாத்தையும் பிச்சு பிச்சு போட்டு மாட்டை ஆட்டெல்லாம் வளர்த்து நம்ம பெரிய பணக்காரங்க ஆயிடலாம். சின்ன பொண்ணு, நான் தான் சொன்னேன்ல, இந்த கீதால பார்த்தியா, அவள் வீட்டில் அதை திருடுறாங்க, இதை திருடுறாங்க, காயை காணாமல் போச்சு, மரத்தை காணாமல் போச்சுன்னு எப்படி கத்துவா. இங்கே பாரு, கமலாக்கா தோட்டத்தில் எப்படி திருடின்னு இருக்கா பாரு. இன்னைக்கு அவளை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. ஏன் 4 மணி என்ன பண்ண போற? அவளை வைய போறியா இல்லை கமலாக்காட்ட மாட்டி விட போறியா? இல்லை சின்ன பொண்ணு, இங்கே தான் நீ என் மூளையை பார்க்கணும். இப்போ பாரு. கீதா, கீரை திருடுறா. அம்மா, நெஞ்செல்லாம் வலிக்குது. ஐயோ ஐயோ, ஏன் இப்படி பண்ண? நாலுமுடி, கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லையா? இப்படியே பயமுறுத்துற? நான் எப்படி பயந்துட்டேன் தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் திருடினேன்னு சொல்கிறேன், அதெல்லாம் நான் ஒன்றும் திருடலையே. நான் திருடினது யார் பார்த்தா? நானா கமலாக்கிட்ட கேட்டு தான் பிக்கிறேன். நீ பார்த்தியா என்ன திருடுறத? கீதா, நீ கீரையை திருடிட்டு தான் இருந்த.
நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நீ பேசுனதெல்லாம் நாங்கள் கேட்டுட்டு தான் இருந்தோம். ஏன் சின்ன பொண்ணு நீ சும்மா இரு. கீதா திருடலாம் இல்ல, சும்மா 4 கட்டு பிச்சா அது ஒரு தப்பா? எல்லாரும் வீட்டு தேவைக்கு பிக்கிறது தானே அது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை கீதா, நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. என்ன உன் வீட்ல ஒரே மாங்காய் தேங்காய் முருங்கைலாம் காய்ச்சி தொங்குது போல, எல்லாம் வீணா தானே போகுது. ஆளுக்கு 4 கொடுக்கலாம்ல. அது மட்டும் இல்லை கீதா, என் வீட்டு சைடு முருங்கைக்காய் தேங்காய்லாம் வந்து காய்க்குதுல்ல, அதெல்லாம் நானே பிச்சுக்கிறேன் கீதா. இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு விஷயமா? அதை சொல்றியா நாள்முடி? அந்த சைடு இருக்கிறதுலாம் நான் உன்னை எப்பயோ பிச்சுக்க சொன்னேன், நீ மறந்துட்டியா என்ன? அதெல்லாம் நீயே இனிமேல் பிச்சுக்கோ நாள்முடி. அதெல்லாம் நான் பிச்சு என்ன பண்ண போகிற சொல்லு? நான் வைக்கிறதே 4 காய் போட்டு தான் வைக்கிறேன். அவ்வளோ காய் காய்க்குது, அதெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன்? நீ பிச்சுக்கோ. சின்ன பொண்ணுக்கு கொஞ்சம் கொடு, உமாளுக்கு கொஞ்சம் கொடு. ஓகே, எனக்கு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். நாலு முடி உன் அறிவுக்கு நிஜமாவே யாரும் ஈடாக முடியாது. நாலு முடி எப்படி நேக்கா பேசி அவகிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கின பத்தியா? உமா, நேரத்தை வேறையும் ஆக்காம சீக்கிரமா பட்டு பட்டுன்னு பிரிங்க பார்ப்போம். பக்கத்துல நிறைய காடு இருக்குது, தென்னந்தோப்பு இருக்குது, மாந்தோப்பு இருக்கு, அது இருக்கு இது இருக்கு, எவ்வளோ திரும்பவும் இருக்கு. அங்கங்க போய் பிக்க வேணாமா? பட்டு பட்டுன்னு பிய்யுங்க. அந்த அக்கா வேற சாப்பிட்டு வரேன்னு சொல்லிக்கிறாவ. நாலு முடி இவ்வளோ கீழே பிக்கிறியே, என்னதான் பண்ணுவேன்? நீயும் உங்கள் வீட்டுக்காரவும் தான் சாப்பிட போறீங்க, அவளும் அவ்வளோ சாப்பிட மாட்டா. சின்ன பொண்ணு பேச்சுக்கெல்லாம் நேரம் இல்லை, பட்டு பட்டுன்னு பிய்யுங்க. இப்போ கீதா பிச்சாலே அவளும் பொண்ணு மட்டும் தான் இருக்கிறாங்க. அவன் என்ன ஒண்டிக்கு அம்மாத்திரமா சாப்பிட போறா? அங்கே முக்குல பாரு ஒரு பொட்டி கடை, அங்கே போய் வித்துருவா. சின்ன பொண்ணு உனக்கு என்ன தெரியும்? பட்டு பட்டுன்னு பிரி. அக்கா, நானும் பிச்சு தாரேன், எனக்கும் வித்து தாரிவலாக்கா. பிரியுவ மொத்தமா கொண்டு போய் கடையில போடுவோம். எவ்வளோ வருதோ அதில் நான் 70 எடுத்துக்கிறேன், நீ 50 எடுத்துக்க. 70% போயிடுச்சுன்னா மீதி 30 தானே தெரியாமல் பேசின்னு இருக்கு. அதுவும் தெரியாமல் இந்த இழிவு எல்லாத்துக்கும் மண்டையாட்டுது. அது பலிகளாக கிடைச்ச உடனே இதுக்கு ஒரே வசதியாக போச்சு. ஐயோ சின்ன பொண்ணு, இங்க பாத்தியா எவ்வளோ காய் கொத்த கொத்த காய்ச்சி தொங்குது. அம்மா, ஐயோ என் மேலே முடியலடா சாமி. ஆமாம், என்ன பாட்டு சுமதி இது? அம்மா, என்ன பாட்டுன்னு எனக்கு மட்டும் தெரியுமா என்ன? இதான் சின்ன பொண்ணு இப்போ ட்ரெண்டிங். ஷார்ட்ஸ்லாம் பார்க்கல, அதான் சூப்பராக இருக்கும். ஐயோ அக்கா, எவ்வளோ பெரிய கிணறு. சின்ன பொண்ணு, இதில் குளிச்சா எவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் சின்ன வயசில் எத்தனை வாட்டி திரும்ப குளிச்சிருக்கேன். சூப்பராக இருக்கும் சின்ன பொண்ணு. வாயன் சின்ன பொண்ணு, நம்ம குளிக்கலாம் ப்ளீஸ் சின்ன பொண்ணு. ஏன்னா கூலி 4 முடி நான்லாம் வரலாம். என் மாமியாருக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், வெட்டி என்னை பொழு போட்டுருவா. நான் வரேன்னதுக்கே அவள் விடவே இல்லை. அவளுக்கு தெரியாமல் நான் ஓடியாந்துக்கிறேன். இன்னும் குளிச்சுட்டுலாம் போனேன், அவ்வளோதான் பார்த்துக்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சின்ன பொண்ணு. வா சின்ன பொண்ணு போகலாம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அதுக்கெல்லாம் நீ ஏன் பயப்படுற? இப்போ போகணும் அதானே 4 முடி. இந்த வாங்கிக்க, அது செத்து தொலை. சொல்லுற நீச்சல் தெரியாதா? சின்ன வயசுலாம் குளிச்சுன்னு சொன்னா. யாராச்சும் காப்பாத்துங்க, யாராச்சும் காப்பாத்துங்க. நான் சின்ன வயசுல படியில உட்கார்ந்து குளிச்சேன் சின்ன பொண்ணு. காப்பாத்து சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. என் தலை எழுத்து உன் கூட சேர்ந்த பாவத்துக்கு இன்னும் என்னென்னலாம் பண்ண போறேனோ தெரியல. என்ன பிடிச்சிக்க, சீக்கிரம் புடி. பாவி, உன் கூட சேர்ந்த பாவத்துக்கு என்னை போட்டு கொலை பண்ண பாக்குறீங்க. நமக்காதடி, ஏய் என் நமக்காத நாள் முடி. காப்பாத்து சின்ன பொண்ணு, காப்பாத்து. ஐயோ, யாரோ எறும்பு மாட்டுல வராங்களே. ஐயோ, என்ன காப்பாத்து. நீச்சல் தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லி தொலைய வேண்டியது தானே இவ. அது தெரியும் இது தெரியும் பெரிய பந்தா காட்டின்னு தெரிஞ்சா நம்மளை கொஞ்ச நேரத்துல கொண்டுட்டு இருப்பா போல. ஏய் 4 முடி, என்ன கணக்கணுக்குறா எப்பா. இன்னைக்கு உன்னை என்ன பண்ணறேன் பாரேன். நீ மூச்சுன்னு தான் இருக்கன்னு எனக்கு தெரியும். என்ன நடி நடிக்கிறா. ஏய் உமா, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியல. இல்லை, நம்ம தலையில கட்டிட்டு எங்கதான் அவ போய் தொலைஞ்சாலும் தெரியல.
நம்ம உயிரை வாங்கறதுக்குனே எல்லாம் வந்து சேருதுங்க. ஏய் நாலுமுடி, இப்ப நீ ஏஞ்சுக்கல அப்படியே சமுட்டி கடாசிடுவோம் பாத்துக்க. ஏய் நாலுமுடி, இப்ப நீ ஏஞ்சுக்கல உன் வயிற்றுலே குதிச்சு தான் தண்ணி எடுப்பேன் நான். என்ன சொல்கிறான் இவன்? இத்தனை குதிச்சு தண்ணி எடுப்பாளா? அப்படியே தூக்கி கொண்டு போய் வீட்டில் போட்டுருவான்னு பார்த்தா நிஜமாக குதிக்க போகிறாளே, என்ன பண்ணுறது? பாவி நாலுமுடி, இப்படியா மூக்கை உடச்சிட்டியே. அது கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா உனக்கு? நீச்சல் தெரியலன்னா தெரியலன்னு இல்லை சொல்லணும். ஐயோ சின்ன பொண்ணு, நான் படியில் உட்காந்து குளிப்பேன் சின்ன பொண்ணு. எனக்கு நீச்சல் தெரியாது சின்ன பொண்ணு. நீ என்னை சமுட்டுவேன்னு எனக்கு என்ன தெரியும்? நடந்து சாவு, நான் வீட்டை பார்த்து போய் சேர்றேன். உங்க கூடலாம் சேர்ந்தேன்ல, என்ன சொல்லணும்? மயக்கமாக இருக்கே சின்ன பொண்ணு, ஒரு ஜோடாவாவது வாங்கின்னு வந்து கூட. பொண்ணு போவாத, நில்லு. ஏய் சேர்ற, நீ வந்தாவா வரட்டுனா போ. சின்ன பொண்ணு, நான் பிச்சு வச்ச காய் கீரைலாம் எங்க? காய்கறி எங்கேயா? இந்த மயக்கத்துலயும் என்னமா கேக்குறா பாரு. அவ காரியத்துல கண்ணா இருக்காளுங்க. நம்ம தான் பொண்ணு பாத்தியா கமலாக்கா தோட்டத்தை? எவ்வளோ சூப்பராக இருக்கு இளநிலாம். எனக்கு மயக்கம் வராப்புல இருக்கு சின்ன பொண்ணு. இன்னும் ரொம்ப தொலைவாக போகணும். ஒரே ஒரு இளநி பிச்சு கூட சின்ன பொண்ணு. நாலு முடி, நீலாம் திருந்தவே மாட்டல. இவ்வளோ பட்டு திருந்தலைன்னா என்னதான் பண்றது சொல்லு. உன்னெல்லாம் மரியாதையா வீடு வந்து சேரு சொல்லிட்டேன். நான் போறேன். ஒன்று சின்ன பொண்ணு ப்ளீஸ் சின்ன பொண்ணு, ரொம்ப மயக்கமாக இருக்குது. வெளியே போனால் 50 ரூபா 60 ரூபா கேட்பாகணும் சின்ன பொண்ணு. நான் ஏறி பிச்சு தரேன் சின்ன பொண்ணு. எனக்கு நல்லா மரம் ஏற தெரியும். நான் வந்துட்டு நீச்சல் தெரியாதுன்னு சொன்னேன்ல, அதேமாரி இப்போ எனக்கு மரம் ஏற தெரியும். நான் மரம் ஏறுறேன் சின்ன பொண்ணு. நீ கீழே நின்னா மட்டும் போதும் சின்ன பொண்ணு, ப்ளீஸ் சின்ன பொண்ணு. பாரு நாலு முடி, இனிமே நான் உன்கிட்ட பேச்சுவார்த்தை கூட வச்சுக்கிறதா இல்லை. இதான் கடைசி சான்ஸ். ஏதாச்சும் பண்ணி தொலை. வந்த பாவத்துக்கு கொஞ்ச நேரம் நின்று தொலைகிறேன். சின்ன பொண்ணு நீ ஒன்றும் பயப்படாது சின்ன பொண்ணு. இப்போ எப்படி சரசரன்னு ஏறுறன்னு மட்டும் பாரு. சரசரன்னு ஏறத்தெல்லாம் இருக்கட்டும், அதே மாதிரி இறங்கிடுவல்ல. நீ ஒன்றுத்துக்கு பயப்படாத. தேங்காயெல்லாம் பார்த்து பத்திரமா ஒரு ஓரமாக எடுத்து வையே. என்ன ஒரு உன் தலையில் போட்டுருப்ப. போடுவ தலையில. அவ்வளோதான், விட்டு கடாச்சிட்டு போய் நேர்ந்துரும் பார்த்துக்க. பொண்ணு என்னை காப்பாத்து சின்ன பொண்ணு. எனக்கு இறங்க தெரியல, ரொம்ப பயமா இருக்கு. சின்ன பொண்ணு பார்த்து சின்ன பொண்ணு, எனக்கு பயமா இருக்கு. அண்ணா என்னம்மா பண்ணுறீங்க? மரத்து மேலே ஏறினீ? யார் நீங்களா? எதுக்கு தோப்புக்குள்ள வந்தீங்க? இல்லைண்ணே, போகிற வழிதானே. அதானே சும்மா தண்ணி தாகமாக இருக்கேன்னு சொல்லி இளநி பிக்கலான்னு பார்த்தோன்னே. பொண்ணு கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லையா சின்ன பொண்ணு? வந்தமா போனமான்னு இருக்க மாட்டீங்களா? எதுக்கு தென்னை மரத்துலலாம் ஏறுறீங்க? இப்போ யார் என்ன பண்ண முடியும் சொல்லு? தோப்புக்காரங்கிட்ட யார் என்ன பேச்சு வாங்குறது? அக்கா நான் எதுவுமே பண்ணலக்கா. இனிமேல் நீ ஆச்சு அவளாச்சு. அவங்களுக்கு கூட நான்லாம் கூட்டாளி இல்லைக்கா. அவளே தான் ஏறினா. நீங்கள் பார்த்தா பாருங்க, பாக்காட்டி போடுங்க. நான் வீடு போய் சேர்றேன். ஐயோ யாராச்சும் காப்பாத்துங்கண்ணே. என்ன காப்பாத்தாம அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்களே. என்னைய காப்பாத்துனே. நம்மளாலலாம் இறக்க முடியாதுங்க ஐயா. ஒரு ஃபோனை போடுங்க ஐயா, அவங்க வந்து இறக்கி விடுவாங்க. அக்கா 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 ராணி அக்கா, இதோ வந்து. ஏம்மா என்னாச்சு? ஏன் பதற? என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லு, எனக்கு நெஞ்சே வலிக்குதே. ஐயோ என்ன ஆச்சு? அக்கா நாலு முடி அக்கா கிணத்துல விழுந்துட்டாவா அக்கா. வந்து டொல்ல. என்னம்மா சொல்லுற? என்னாச்சு? நாங்கெல்லாம் கமலா அக்கா தோட்டத்துக்கு போனோமா. ஐயோ ஃபயர் இன்ஜின்லாம் போதே. இந்த பிள்ளைக்கு என்னாச்சோ தெரியலையே. நான் என்ன பண்ணுவேன்? அக்கா அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமா அக்கா? வாங்க போவோம். பார்த்துமா, அது கெட்டிமா நல்லா பிடிச்சிக்கோ. பார்த்து பிடிச்சிட்டு வாமா. ஒன்றும் பயப்படாத, நாங்களாம் கீழே தான் இருக்கோம். ஓயம்மா என்னை காப்பாத்துங்களேன். ஒன்றும் ஆயிடக்கூடாது. அப்படியே போவாதுன்னு தானே சொன்னேன். அம்மா இதுக்கு நான் மரத்து மேலே இருந்திருக்கலாம் போலயே. சார் மாமல்லபுரம் வந்தாச்சு, எல்லாரும் இறங்குங்க. அதுக்குள்ள மாமல்லபுரம் வந்துட்டா. படுத்த மாதிரிதான் இருந்து அதுக்குள்ள விடிஞ்சிட்டா. எல்லாரையும் எழுப்புவோம். தூங்கிட்டுலாம் இருக்காவோ. இவன் என்னடா கண்ணாடிய போட்டுட்டே தூங்கிட்டு இருக்கான். சூர்யா எலும்பு. மாமல்லபுரம் வந்தாச்சு, இறங்குவோம். சூர்யா சுவாதிய எழுப்பு சீக்கிரம். நான் ரமணியை எழுப்புதேன். ரமணிமா, பூமாரி, ரோசி எல்லாரும் எழும்புங்க. ஊர் வந்தாச்சு.
ஜோதி சீக்கிரம் எந்தி வா, பாப்பாவை தூக்கு. நேரம் இல்ல, கீழே இறங்கி வா. ஏங்க கீழே இறங்கணும்னு ஆளுக்கு ஒரு டீ வாங்கி தாங்க, என்ன வயிறு பசிக்குது. சரி சரி. ஜோதி பஸ் விட்டு இறங்கணும்னு ஒரு ரூம் எடுத்துரும் என்னம்மா, அப்பதான் குளிச்சு எடுத்து பிள்ளைகளெல்லாம் ட்ரெஸ் பண்ணி கிளம்பி கூட்டு போக சரியா இருக்கும். ஆமாக்கா கண்டிப்பா ரூம் எடுத்துடணும். எம்மா குளிக்கிறதுக்கு பாத்டப்லாம் இருக்கும்லாமா, அந்த மாதிரி ரூம் எடுப்பியாமா? பாத்துட்டப்பா, அது என்ன மக்களே? எம்மா படுத்து கிடந்து குளிப்போம்லாமா, அந்த மாதிரி இருக்கும். அததான் தங்கச்சி சொல்லிட்டு இருக்கா. சரி மக்களே, அதே மாதிரி ரூம் எடுத்துருவோம். எம்மாடியே, என்ன பெரிய ரூம், என்ன அழகா இருக்கு. லே சோத்து முட்டை, இனி 2 நாளைக்கு இங்க தான் தங்க போறோம். ஏடி உனக்கு முன்னால எனக்கு தெரியும் டி, சொல்ல வந்துட்ட சோத்துக்கு உப்பு இல்லைன்னு. கண்ணை பாருங்களா. சரி, எல்லாரும் குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போவோம். சார், ரூமுக்குள்ளே அட்டாச்சு பாத்ரூம் இருக்கு. இங்க வேணா குளிக்கனா குளிக்கலாம், இல்லன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்கு வெளியில, அதுல வேணாலும் குளிச்சுக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் தான் முதல்லவே குளிப்பேன். சரி அப்ப வாங்க எல்லாரும் போய் ஸ்விம்மிங் பூல்ல போய் குளிப்போம். வாவ், எவ்வளவு சூப்பரா இருக்கு நீச்சல் குளம், கண்ணாடி மாதிரி இருக்கு. லே சுபி குளிப்போமா, யாமல இப்படி முழிச்சிட்டு இருக்கா. ஏடி நீ குளிக்கன்னா போய் குளி, என்னை ஆம்டி கூப்பிடுதா. லே அப்ப நீ குளிக்கலையா? நான் குளிப்பேன், குளிக்க மாட்டேன், உனக்கு என்ன? சி சி சி, குளிக்கலையா சை. ஏடி பூ மாதிரி ஒழுங்கா பயிரு, ஏன்டா அடி வாங்கிறத. எல்லாரும் என்ன பாத்துட்டு இருக்கீங்க? ஒவ்வொருத்தரா இறங்கி வாங்க. பூமாரிமா வரலையம்மா குளிக்கிறதுக்கு. எம்மா எம்மா எனக்கு பயமா இருக்குமா இறங்கிறதுக்கு, கையை பிடிமா. நானும் குளிக்கேன். ஜோதி பிள்ளைக்கு காலை வேணா நனைச்சு விடுது, ஆசைப்படுதாள்ல. ஏக்கோ காய்ச்சல் வந்துடக்கூடாதுலக்கா பிள்ளைக்கு, அதுக்கு தான் பயமா இருக்கு. நீலா குட்டி அழாதீங்க, காலை நினைக்கலாம் பிள்ளைக்கு. நீலா குட்டி காலை நனைக்கணும்னு சொன்னனே, என்ன அழகா சிரிச்சா. சுபி மக்களே, யா மக்களே, நீ ஏன் குளிக்கல? நீ இறங்கி குளி. வேண்டாம், நான் ஒண்ணு குளிக்கல, எனக்கு காய்ச்சல் வந்துரும். நீலா குட்டி தங்கச்சி பாப்பா குளிக்கன்னு சொல்லுதா, நீ குளிக்க மாட்டேன்னு சொல்லுதா, போய் குளில. நான் குளிக்க மாட்டேன், நான் ஊர்ல போய் தான் குளிப்பேன், இங்க குளிக்க மாட்டேன், எனக்கு பிடிக்கல. நீ அடி வாங்க போறா, குளிக்கலன்னா எங்க கூட எங்கேயும் சுத்தி பார்க்க வராண்டா. ஆமாட்டே, குளிக்கலனா இவனை எங்கேயும் கூட்டிட்டு போக வேண்டாம். கெட்டி பூமாரி, என்ன மட்டும் எதுக்கு குளி குளின்னு சொல்லிட்டு இருக்கா? நீ வேணா குளி. வெவ்வவ, எடி பள்ளிக்கூடத்துக்கு வரவே இல்ல, மிஸ்டர் சொல்லி கொடுக்கேன். வெவ்வவ, நீலா குட்டி, செல்ல குட்டி. பூமாரி அக்கா, எம்மா குளிச்சிட்டு போய் சாப்பிடணும்லாமா? ஆமா மக்களே, சீக்கிரம் குளி, எல்லாரும் வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டலாம், போய் சாப்பிடுவோம். ஹோட்டல்ல போய் சாப்பாடு, எனக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாம் சாப்பிடுவேன். என்ன அழகா இருக்கு சாப்பாடுலாம், எனக்கும் தான் பிடிச்ச ஐட்டம்லாம் இருக்கு. எல்லாரும் என்ன பாத்துட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க, ஞாயிற்றுல சுத்தி பார்க்க போக மாட்டோமா? எனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம், ஃபலூடா, நூடுல்ஸ், பிரியாணி, சிக்கன் ஃப்ரை. எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும் ஐஸ்கிரீம். எப்ப எனக்கு இன்னொரு ஐஸ்கிரீம் வாங்கி தருவீங்களா? இத முதல்ல சாப்பிடும் மக்களே, ரெண்டாவது வாங்கி தரேன். பூமாரிமா, அடிக்கடி ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட கூடாது, தொண்டை வலிக்கும். பேசாம தோசையை சாப்பிடு. ப்ளீஸ்மா, இன்னைக்கு ஒரு நாள்மா. சுபின் பாருமா எத்தனை ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அதுக்குள்ள. சரி சரி, இன்னைக்கு ஒரு நாள் தான் ஐஸ்கிரீம் சாப்பிடணும், சரியா? சரிமா, தேங்க்ஸ்மா. சும்மா எவ்வளவு ஐஸ்கிரீம் வாங்கிட்டீங்க அந்த பூமாரி? சும்மா அவளுக்கு மட்டும் 2 ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க, எனக்கு மட்டும் 1 ஐஸ்கிரீமா? ரோசிமா அவ சின்ன பிள்ளை பாவம், அதான் 2 ஐஸ்கிரீம். நீ பெரிய பிள்ளை தானே, 1 ஐஸ்கிரீம் போதும். இவ சின்ன பிள்ளையா, இவளுக்கு மட்டும் 2 ஐஸ்கிரீமா? எப்ப சாப்பிட்டு முடிச்சா நம்ம எங்க போறோம்? செஸ் ஒலிம்பியாட்டு போய் பார்க்கணும் மக்களே. அங்க போட்டோலாம் எடுத்துக்கிட்டு அடுத்தால பீச்சுக்கு போகணும். சூப்பரா இருக்கும் பீச்சு. பீச்சா? அடுத்தல நம்ம பீச்சுக்கு போறோமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க சாப்பிட்டுட்டு அடுத்தாப்ல செஸ் ஒலிம்பியாட் பார்க்க போவோம். அதுக்கு அடுத்தாப்ல பீச்ல போய் நல்லா ஜாலியா விளையாட போறோம். அதையும் பாருங்க. மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை. லே சுவாத்து முட்டை சுபி, சொல்லுல பாய் சொல்லுல, யாம்ல சாப்பிட்டுட்டே இருக்கா? எனக்கு தெரியும், நீ பேசாம இரு, நான் பாய் சொல்லுவேன். பை ஃப்ரெண்ட்ஸ். அமலபுரம் என்ன அழகா இருக்கு. முதல் தடவை நான் இப்பதான் பாக்கேன் இதெல்லாம். ஆமாமா, நானும் இப்பதான் பாக்கேன். அமலபுரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எம்மா, என்ன கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரி மக்களே, சுபி உனக்கு பிடிச்சிருக்கா மாமல்லபுரம்? ஆமாத்தே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இடி பூமாரி, உன் பேக்குள்ள என்ன
என்னத்தட்டி வச்சிருக்கா? எப்ப பார்த்தாலும் வாங்குடே தூக்கிட்டு திரியுதா? சொல்ல மாட்டேனே. பூமாரி எனக்கிட்ட காட்டுடி, என்ன வச்சிருக்க பேக்ல? ஒண்ணு இல்ல. நான் காணிச்ச உடனே நீங்கலாம் கேப்பியோ. அதான் காணிக்க மாட்டேன். எம்மா அந்த பூ மாதிரி பாத்திர கூடாது. சும்மாடியோ இவ்வளவு பெரிய சாக்லேட்ட மறைச்சு வச்சிருக்கா உள்ள. கிடைச்சு போச்சு சாக்லேட். ஏய் ஏய் யாமல கண்ணை உருட்டிட்டு இருக்க. என் பேக் மேல எதுக்கு கைய வச்சிருக்க? இல்ல பூமாரி, உன் பேக் அழகா இருக்குல, அதான் பாத்துட்டு இருந்தேன். இதே மாதிரி நானும் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அந்த பையன் இருக்கட்டும். பார்க்கல. அண்ணா அண்ணா சாக்லேட். ஏய் சுபி, சாக்லேட் என்குள்ள தானே எடுத்து வச்சிருக்கா. ஐயோ என் தங்கச்சி வேற சொல்லி கொடுத்துட்டாளே. லே பூமாரிக்குள்ள சாக்லேட்டை எதுக்கு எடுத்தா? எம்மா சும்மாதாம்மா எடுத்தேன். அது என்ன சும்மா எடுக்குது? அது தப்புலாம். அவகிட்ட சாரி கேளு. சாரிடி பூமாரி, இனிமே அப்படி செய்ய மாட்டேன். சாக்லேட்ட முதல்ல தான்னு. இந்தா உன் சாக்லேட் நீனே வச்சுக்கோ. இனிமேலாம் இப்படி எடுக்காத. வேணும்னா என்கிட்ட கேளு, நான் தருவேன். ஓகேடி பூமாரி. சுபி, இத நிலா குட்டிக்கு கொடுக்கே. உனக்கு வேற சாக்லேட் தரேன், சரியா? தேங்க்ஸ் பூமாரி. இனி நானும் நீனும் ஃப்ரெண்ட், சரியா? உன் கூட சண்டையே போட மாட்டேன். நிலா குட்டி, இந்த மக்களே சாக்லேட். இலாக்குட்டி, அக்காக்கு தேங்க்ஸ் சொல்லு மக்களே. வாங்க எல்லாரும் செஸ் நடக்க இடத்துக்கு போய் பாப்போம். ரோசிகா என்குள்ள பேக்க கொஞ்சம் தூக்கிட்டு வாக்கா. உனக்கு பேக்க தூக்கணும்னா ரோசி அக்கான்னு சொல்லுவேன், மத்த நேரம் ரோசி கூசின்னு சொல்லுவேன், அப்படிதானே? அக்கா, எப்பவும் நீ அக்கா தான். பேக்க தூக்குக்கா. நீ வச்சிருக்க ஸ்நாக்ஸ்ல பாதி பங்கு எனக்கு தரணும், அப்பதான் நான் பேக்க தூக்கிட்டு வருவேன். பாதி ஸ்நாக்ஸா? நீ ஒண்ணு தூக்கிட்டு வரேன்டா, நான் அம்மிட்ட கொடுப்பேன். அம்மா தூக்கிட்டு வர பேக்க. எல்லா ஸ்நாக்ஸையும் வாங்கிட்ட கொடுத்தா நான் என்னது திம்பேன்? நான் போறேன், போ. போட்டீங்க. ஐ, எம்மா நம்மளே மாதிரி எல்லாரும் குடும்பத்தோட நிக்காங்கங்க. ஆமா மக்களே, அம்மா அப்பா அக்கா தம்பி குடும்பத்தோட எல்லாம் நிக்கங்க. ரமணியக்கா, இதுக்கு முன்னால நின்னு நம்ம எல்லாரும் செல்ஃபி எடுப்போமா? சரி ஜோதி, போட்டோ எடுப்போம். இல்ல குட்டி, வாங்க மக்களே. போட்டோ எடுக்கட்டுமா? எப்ப ஒரு நிமிஷம் என் பேக்க தூக்கிக்கிடுதே. ஆமா, எப்ப பார்த்தாலும் இவ பேக்கோட தான் திரிவா. ஸ்மைல் ப்ளீஸ். 1 2 3. எல்லாரும் அப்படியே நின்னுக்கோங்க, ஒரு செல்ஃபி எடுப்போம். எப்பா அடுத்தால பீச்சுக்கு தானே போறோம். ஆமா மக்களே, பீச்சுக்கு தான் போறோம். பீச்ல இவ்வளவு கடைகளா? எனக்கு பிடிச்சதெல்லாம் இருக்கு. எட்டி பூமாரி, நீ என்ன வாங்கி திங்க போறா? நான் பஞ்சு மிட்டாய் வாங்குவேன், மாங்காய் வாங்குவேன், ஐஸ்கிரீம் வாங்குவேன், எல்லாம் வாங்கி கேப்பேன் எங்க அம்மாட்ட. எட்டி நம்ம முதல்ல வாங்கி திம்போம், அதுக்கப்புறம் வந்து பைசா கொடுப்பாவ நம்ம அம்மா. லே சோத்து முட்டை, ஓகே. எட்டி அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல உன்னை. இனி அப்படி சொல்ல மாட்டேன் சோத்து முட்டை. ஒட்டி சோடா புட்டி, உங்க அம்மிட்ட சொல்லி நான் உனக்கு அடி வாங்கி தரலன்னா பாரு. ஓடிட்டான் சோத்து முட்டை. மாமா, எனக்கு ஒரு பஞ்சு மிட்டாய், மாங்காய் எல்லாம் தாங்க மாமா. பாப்பா, உங்க அம்மா எங்க? மாமா பின்னால வராத. எம்மா அவள பாருமா, ஆளுக்கு முன்னாலவே எல்லாத்தையும் வாங்கிட்டு நிக்கா. மக்களே, உனக்கு என்ன வேணும்? எம்மா, மாங்காய், ஐஸ்கிரீம், பஞ்சு மிட்டாய் எல்லாத்தையும் ஒண்ணொண்ணு வாங்கிட்டாமா. எம்மா எனக்கு ஒரு ஐஸ்கிரீமும் பஞ்சு மிட்டாயும். சரி மக்களே, அப்பா வரட்டு, அப்பா தானே பைசா வச்சிருக்காவ. தம்பி ஒரு டெரி கேக்கத கொடுப்பா, பைசா தரேன். பூமாரி மக்களே, சுபிய கண்ணுல எங்க போனா? எத்தே, அவன் இப்பதான் பீச்சுக்கு ஓடி போயிட்டான். தனியாவ மக்களே போனா? ஆமாடி, இப்பதான் ஓடி போனான். ஜோதி, நீனும் சூர்யாவும் போய் சுபிய பாருங்க. சரிக்கா, நான் போய் பாக்கேன். சொல்லதை கேட்கவே மாட்டா. எப்ப பார்த்தாலும் இப்படிதான் சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கான். ஜோதி அழாத, வா நம்ம ரெண்டு பேரும் போய் பாப்போம். நாங்க நிலக்குட்டிய கூட்டிட்டு வரோம், நீங்க 2 பேரும் போங்க சீக்கிரம். சீக்கிரம் வாங்குங்க மக்களே, நம்மளும் போவோம். என்ன மக்களே ஆச்சு உனக்கு? ஏன் பிள்ளை அழுத? இதுக்குதான் மக்களே அழுதியா? வாங்கி தரேன். தம்பி, பாப்பாக்கு ஒரு பஞ்சு மிட்டாய் கொடுப்போம். இந்த பாப்பா பஞ்சு மிட்டாய். இங்கெல்லாம் சீக்கிரம் போய் சுபி கிடைச்சிட்டானான்னு பாருங்க. நான் உங்களுக்கு சுண்டல் மாங்காய் எல்லாம் வாங்கிட்டு வரேன். சரிங்க, நாங்க சீக்கிரம்
போறோம். எப்பா எனக்கு மறக்காம ஐஸ்கிரீம் வாங்கி தந்துருங்க. எப்பா எனக்கு ஒரு ஐஸ்கிரீம். கிடி பூமாரி உனக்கு மட்டும் வாங்கியிருக்கா, எனக்கு மட்டும் வாங்கல. ஏய் எங்க அப்பா வாங்கிட்டு வரோம். அம்மா நீ எங்கல காணாம போன? நான் காணாம போனனா? நான் இங்க தான் இருக்கேன். ஜோதி இவன் எங்க நின்னா? நான் பயந்துட்டேன் பாத்துக்க இவனை காணலன்னு சொன்னோன்னே. எக்கா கடல் எல்லாம் அழகா இருக்குல்லக்கா, இங்க கிடந்து விளையாண்டுட்டு இருந்திருக்கான். மெதுவா தின்னாம்டி. தின்னுட்டே இருக்கா. மாமா வர எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு நிக்காத. லே சுமி யாம்ல பறந்துட்டு இருக்கா? இப்போ வரும் ஐஸ்கிரீம் உனக்கு. இல்ல நடிக்க அப்படிதானடி? நான் எங்க நடிக்கேன், நான் சும்மா தின்னுட்டு இருக்கேன். என்ன அழகா அல வந்துட்டு இருக்கு. சரி நம்ம எல்லாரும் கடல்ல போய் கால் நனைப்போமா? சரிங்க, எனக்கும் ஆசையா தான் இருக்கு, வாங்க போவோம். எல்லாரும் கடலால வருது, பாத்து நின்னுங்க. கடலால காலெல்லாம் படுது, நல்லா இருக்கு. ஏக்கா நிலக்குட்டியை கொண்டாங்க, அவளுக்கு ஆசையா இருக்கு போல. கொஞ்ச நேரம் கடல் அலையில விளையாட வைக்கலாம்ல. ஜோதி பாத்து கொண்டு போ பிள்ளையா. சரிக்கோ. இம்மா நிலக்குடி கீழே இறங்க கூடாது, கடல் அலை ஸ்பீடா வருது. ஏத்த கீழே இறக்கி விடுங்க தேனிலா குட்டியா. அல்லாதீங்க செல்லக்குட்டி, கீழே இறக்கி விடுதேன். எம்மா எம்மா கடல் அலையில குளிக்கிட்டாமா, ரொம்ப ஆசையா இருக்கு. ஆண்ட மக்களே கடல் அலையில எல்லாம் குளிக்காண்டா, சளி பிடிச்சிரும் பிறவு. சரி சரி 5 நிமிஷம் தான் குளிக்கணும் சரியா? ஓஹோ கடல்ல குளிக்க போறியா? அப்ப நானும் குளிப்பேன். கடல் அலையில குளிச்சிட்டு இருக்கேன். எம்மா அவ மட்டும் குளிச்சிட்டு இருக்கா, அப்ப நான் குளிக்க வேண்டாமா? சுபி மக்களே, அப்ப ரமணியத்தை கூட போய் குளிப்போ. சுபி அப்பாவும் குளிக்க போறேன்